சமகாலத்துல நாங்க ஒரு இன அழிவை பார்த்த கண்கள் இந்த கண்கள். சொந்த சகோதரி அம்மனமா வீதியில கிடக்கிறப்ப அவளின் பிறப்புறுப்பை சிங்களம் படம் எடுத்து தெருவுக்கு தெரு காட்டி அவன் மகிழ்ந்த போது சொந்த சகோதரின் பிறப்புறுப்பை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நின்ன வன்மம் இவங்களுக்கு இருக்கு. அன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல என் தலைவர் போல ஒரு உடலை காட்டி பிரபாகரன் இறந்து விட்டான்னு செய்தி வரப்ப இதே கருணாநிதி தன் பதவிக்காக போய் சோனியா காந்தியோட உட்கார்ந்து விருந்து கொண்டானதை நாங்க மறக்க முடியுமா? அதே போல அவர் சங்க பாடல்கள்ல ஒரு வீட்டுல சாவுப்பறை கட்டா இன்னொரு வீட்டுல விழா நடக்குமே, இது சங்க பாடல்ல இருக்க மாதிரி நம்ம தத்துவம் பேசி இலக்கியம் பேசினதெல்லாம் மறக்க முடியுமா? அதனால திமுக மேல எங்க இருக்கிறது கோபமோ எதிர்ப்போ இல்ல வன்மம், அது எங்க ரத்தத்துல மரபணுல ஊர்னது. புரியுதுங்களா? விஜய் மேல இருக்கிறது எங்களுக்கு விமர்சனம். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. விஜய் மேல விமர்சனம் வைக்கிறோம். ஒரு கட்சி வராங்க, உங்க அரசியல் கட்சியோட தத்துவம் என்னையா, கோட்பாடு என்னையா, இப்படி எதுவுமே இல்லாம ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்குறீங்க. கிரீஸ் தடவி கம்பி மேல ஏறிட்டு இருக்கிறான், மரத்துல இருந்து தாவி குதிக்கிறான், அவன் அரசியல் படுத்துங்கிறோம். அது தமிழின இளையோர் மீது நாம் தமிழர் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த அக்கறை. அக்கறையின் பால் அண்ணன் பேசுற மாதிரி இல்ல, அண்ணா போட்டு அடிக்கிறாரு. இல்லங்க, அவர்தான் தம்பி வரும்போது தம்பியே வான்னு சொன்னாரு, அடிக்கிறாரு. ஆமா, தம்பியே வான்னு கூப்பிடுறோம், தம்பியே வான்னு கூப்பிடுறோம். வர்றாரு, மேடல் ஏறாரு. கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் வெவ்வேறு கட்டி எழுப்பி வைக்கிறோம். வச்சு 2 முனைகளா வச்சு போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்க தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு. நீ ஒன்னாக்கி விட்டு வேடிக்கை காட்டினா 2 ஒன்னாங்க. முகத்துல எப்படிங்க 2 ஒன்னா இருக்க முடியும்? எதிரது சித்தாந்தம், அது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அந்த கனவுக்காக எத்தனை பேர் என் முன்னோர் சேர்த்து போயிருக்கிறான். அப்ப நீ எளிமைப்படுத்தினா அப்ப எளிமைக்கு என்ன பதில் இருக்கும்? எங்கள்கிட்ட கோபம் தான் வரும். அப்ப நீ அரசியல்ல நீ தத்துவத்துல பிழை செய்யறப்ப நாங்க எதிர்க்கிறோம். நீ தத்துவத்தை மிகச்சரியா கட்டமைச்சிருந்தா விஜயை கைத்தட்டி வரவேற்றிருப்போம். சரி, வந்த அரசியலுக்கு வந்துட்ட, நீ என்ன பண்ற? எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்குற? முதல் தடவை ஒரு மாநாடு நடத்துற. அந்த மாநாடு நடந்த அந்த இடத்த நான் நகர்ந்து போறப்ப விக்கிரவாண்டி வீசாலையா, அதுல பார்த்தா ஒரு போர் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. நான் பார்த்தது 15 நாளைக்கு பிறகு. உடைந்த நாற்காலிகள் அகற்றப்படாத இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இப்ப 41 பேர் கருவுல செத்து போயிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் செத்து போச்சு, கர்ப்பிணி பெண்கள் செத்து போறாங்க. அவங்களே மன்னிச்சுட்டாங்களே. ஆனா எங்களால எப்படி மன்னிக்க முடியும்? ஒரு தமிழ் சமூகம் இப்படி ஒரு பண்பாட்டு சீரழிவுக்கு உள்ளாகி நிக்கிறப்ப கோபம் வருமா வராத? ஒவ்வொரு தமிழனுக்கும் வரணும். சும்மா சினிமா ரசிக மனப்பான்மையில இருந்துகிட்டு விசிலடிச்சான் குஞ்சுகள் போல திரையரங்க திறந்து விட்டோன்னு உள்ள ஓடி போற இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்றத நான் எப்படிங்க இருப்பேன்? எப்படி இருப்பேன்? தத்துவத்தால் கட்டப்பட்டு ஒரு இன அழிவிலிருந்து பிறந்த கூட்டம் நாங்க. ஆனா இது அப்படியா? நாங்க உருவாக்க விரும்புகிற கனவு தேசத்தை அழிக்க வந்த நச்சு இவங்க.